Welcome to Vietnam Vlog 5. Halong Bayல ரெண்டாவது நாள், அதாவது நம்ம ஓவர்நைட் ஸ்டே பண்ணோம் இல்லையா Halong Bay cruiseல. மார்னிங் எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு இந்த ஃபெரி போட்ல நம்ம க்ரூஸ்ல இருந்து ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு இருக்கோம். அது வந்து கேட் பா ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய ட்ராங் கேவ்ஸ். ஒரு டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்கு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள. ஜியா லுவான் ஹார்பருக்கு வந்திருக்கோம். இதுதான் நம்மளோட என்ட்ரி டு த கேட் பா ஐலாண்ட். அந்த மவுண்டன் டாப்புக்கு அப்படியே லிட்ரலி வெர்டிக்கலா ஒரு லேடர் மாதிரி போகுது பாருங்க. இது எதுக்குன்னு தெரியல, ஆனா பார்க்கவே பயங்கரமா இருக்கு. இப்போ பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த ஃபெரி ட்ராப் பண்ணிச்சு இல்லையா நம்மளை, அங்கேருந்து நம்ம ஒரு கோச்சில் வந்து அந்த ட்ராங் கேவ்ஸுக்கு போயிட்டுருக்கோம். இந்த ஊர் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி அப்படியே நம்ம ஊரில் இருக்கிற மலை பிரதேசம் மாதிரி இருக்கக்கூடிய பில்டிங்ஸ், அந்த குட்டி குட்டி வீடுங்க, அதெல்லாம் பார்க்கும்போது இந்தியாவில் ஏதாவது ஹில் ஸ்டேஷனில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஆக்சுவலி ஹில் ஸ்டேஷனுக்கு பஸ்ஸில் போவோம் இல்லை, அந்த மாதிரி ஃபீல் தான். ஆனால் வெதர் மட்டும் செம ஹாட் அண்ட் ஹியூமிட். வெளியில் தெரியக்கூடிய இந்த காடுகள் மலைகள் எல்லாம் வந்து கேட் பா நேஷ்னல் பார்க். பில்டிங் பார்த்தீங்களா கொஞ்சம் ஹைட்டில் கட்டிகிட்ருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இறங்கிட்டோம் நம்மளோட டெஸ்டினேஷன், அதாவது ட்ராங் கேவ்ஸ்க்கு. மார்னிங் க்ரூஸில் பிரேக்ஃபாஸ்ட் சர்வ் பண்ணும்போதே இந்த இடத்துக்கான டீட்டெயில்ஸ் பற்றி கிளியராக சொல்லிடுறாங்க. இதோட டிஃபிகல்ட்டி லெவல் என்ன மாதிரி க்ளோதிங், என்ன மாதிரி ஃபுட்வேர் போட்டுக்கணும், அது எல்லாமே சொல்லி ஒரு கிளியர் பிக்சர் கொடுத்துடுறாங்க. அண்ட் இதுவும் எல்லா ஆக்டிவிட்டீஸ் மாதிரியே ஆப்ஷனல் தான். இந்த பிக்சரில் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி தெரியுது இல்லையா, நிறையா பேர் நின்றுட்டுருக்காங்க. அதுக்கே வந்து நம்ம கீழே இருந்து நிறைய ஸ்டெப்ஸ் ஏறி தான் அந்த லெவலுக்கு போகணும். பேக்ரவுண்ட்ல தெரிகிறது கேட் பா நேஷனல் பார்க். ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் தாண்டி நம்ம வந்து இந்த கேவ்க்குள்ள வந்துட்டோம். கேவ்க்குள்ள ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேவ்க்குள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸை வந்து லைட் அப் பண்ணுறதுக்கும் அதை என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்கும். நம்ம ஸ்கூலில் ஜியாகிரஃபியில் படிச்சிருப்போம் தெரியுமா, ஸ்டாலக்டைட்ஸ் ஸ்டாலக்மைட்ஸ் அப்படின்ட்டு. அதாவது இந்த கேவ்ஸ்குள்ளே வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், மேலே இருந்து அப்படியே தொங்குற மாதிரி சில ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், அது ஸ்டாலக்டைட்ஸ் அப்படிங்கிறோம். கீழே இருந்து மேலே போகிற மாதிரி இப்போ ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி ஷேப்லலாம் இருக்கும் இல்லையா, அது வந்து ஸ்டாலக்மைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி அந்த ஃபார்மேஷன்ஸ், ஸோ சிலதெல்லாம் கீழேருந்து மேலே ஃபார்ம் ஆன மாதிரி இருக்குது, சிலதெல்லாம் மேலேருந்து கீழே ஃபார்ம் ஆன மாதிரி. ரொம்ப நேரோ ஸ்பேசஸ் சில இடங்கள்ல இருந்துச்சு. கொஞ்சம் ட்ரிக்கியான இடங்கள்ல தடுக்கி விழற மாதிரி ரொம்ப அன்ஈவனா இருந்த சர்ஃபேசஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கான்கிரீட் வச்சு ஸ்மூதன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிளிப்ல நீங்க பார்க்கலாம். இந்த கேவ்க்கு சில ஸ்டோரிஸ் இருக்கு. ட்ரங் சிஸ்டர்ஸ் 2 பேர் வந்து ஹான்ஸ் டைனாசிட்டிக்கு எகெயின்ஸ்டா வார்ல இருக்கும்போது இறந்து போனவங்க. அவங்களோட ஸ்பிரிட் வந்து இன்னும் இந்த கேவ்ஸ்ல இருக்குன்னு நம்பப்படுது. அப்புறமா வந்து வியட்நாம் வார் டைம்ல வந்து இது ஒரு சீக்ரெட் ரேடியோ பேஸா யூஸ்ல இருந்துச்சு அப்படின்னும் சொல்றாங்க. டோட்டலா இந்த 300 மீட்டர் டிஸ்டன்ஸ் அந்த கேவோட மெயின் என்ட்ரன்ஸ்ல இருந்து எக்ஸிட் வரைக்கும், அதுக்கு நடுவுல வந்து 3 விதமா இதை பிரிச்சிருக்காங்க இந்த கேவ்க்குள்ள இருக்கக்கூடிய அந்த வாக்கை. அண்ட் நம்ம எங்கேயும் காணா போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆக்சுவலி அந்த ஸ்டாஃப் வந்து ஸ்கூல் பிள்ளைங்களை எக்ஸ்கர்ஷன் கூட்டிட்டு போற மாதிரி முன்னாடி ஒரு ஆளு, நடுவில் ஒரு ஆளு, அப்புறம் லாஸ்ட் பர்சனுக்கு பின்னாடி ஒரு ஆளுன்னு லைனா வராங்க. ஸோ அதனால கொஞ்சம் ரஷ் பண்ணி வேற கூட்டிட்டு போறாங்க. நம்ம வேணுங்கிற அளவு டைம் எடுத்துக்க முடியல. அதை முடிச்சுட்டு கேவை எக்ஸிட்டுக்கு வழியா வந்து திரும்ப பஸ்ல ஏறி நம்ம வந்து அந்த ஃபெரி இருக்கக்கூடிய அந்த ஸ்பாட் இருக்கு இல்லையா, அங்க வந்துட்டோம். இந்த கேவ்ஸ்க்கு பேட் கேவ்ஸ் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. ஏன்னா இந்த கேவ்ஸ்குள்ள நிறைய பேட் இருக்கு, வவ்வால், ரைட்?
அண்ட் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம். அண்ட் பிக்சர்ஸ் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருந்தது. நிறைய பிக்சர்ஸ் எடுத்தோம், பட் நான் அதில் தனியாக இல்லை. ஸோ நான் வந்து இந்த யூடியூப் வீடியோவில் அதை போஸ்ட் பண்ண முடியல. பட் பிக்சர்ஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த ராக் ஃபார்மேஷன்ஸ்க்கு நடுவில் எடுக்கும்போது. பஸ்ஸில் இருந்து இறங்கி பேக் டு த ஃபெரி போட். அண்ட் ஃபெரி போட் இப்போ நம்மளை க்ரூஸ்க்கு கூட்டிகிட்டு வராங்க. ஸோ இப்படி தான் வந்து அந்த ஃபெரி போட் வந்து அந்த க்ரூஸோட அட்டாச் ஆகி நம்ம வந்து அந்த ரிசப்ஷன் ஏரியாவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த காரிடரில் போய் உள்ள ரிசப்ஷனுக்கு என்டர் ஆகும். நீங்கள் ரிசப்ஷன் ஏரியா என்னோட ப்ரீவியஸ் விலாகோட எண்டில் பார்த்துருப்பீங்க இல்லையா? இன்னைக்கு அஜெண்டா படி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இதோ இப்போ இங்கே பார்த்துட்ருக்கீங்கல்ல, அதுதான் டைனிங் ஏரியா. ஸோ அங்கே தான் பிரேக்ஃபாஸ்ட் நடந்தது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் நம்ம இந்த கேவ்ஸ் பார்க்குறதுக்கு போனோம். அண்ட் இதோட நம்ம வந்து எல்லாம் பேக் பண்ணி ரெடி ஆகிட்டு லஞ்ச்க்கு அப்புறம் 1 o'clock நம்மளோட செக் அவுட். அதுக்கப்புறம் திரும்ப நம்ம ஃபெரி போட்டில் ஏறி மெயின் லேண்டுக்கு போக வேண்டியது தான். ஸோ இது செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். இங்கே தான் இந்த ஹாட் டப்பெல்லாம் இருந்தது இல்லையா? ஸோ செகண்ட் ஃப்ளோரில் தான் நம்மளோட ரூம். இந்த காரிடரில் இதோ இப்போ நம்மளோட ரூமுக்கு போயிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடி ஆக வேண்டியது தான். இப்போ நம்ம ஃபெரி போட்டில் திரும்ப மெயின்லேண்டுக்கு போயிட்டுருக்கோம் நம்ம க்ரூஸில் இருந்து. ஆனால் இந்த வாட்டி பின்னாடி உட்காந்துருக்கோம் போட்டில். அண்டு நீங்கள் இந்த விண்டோ வழியாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஜன்னல் வரைக்குமே தண்ணி அலைகள் வர்ற மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஸ்பீட் போட் பார்க்குறீங்க இல்லையா பக்கத்தில் ரைட் சைடில், இந்த ஸ்பீட் போட்டும் ஒரு ஆப்ஷன். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, செக் அவுட் பண்ணுற டைமில் நீங்கள் ஒரு அடிஷ்னல் ஃபீக்கு ஸ்பீட் போட் எடுத்து மெயின்லேண்டுக்கு வரலாம். ஃபெரியில் வரதுக்கு பதிலாக உங்கள் லக்கேஜ் வந்து இந்த ஃபெரியில் வந்துடும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் சொன்னாங்க. பட் நாங்கள் வந்து ரெகுலர் ஃபெரியே எடுத்துக்கிட்டோம். இந்த க்ரூஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கோல்டன் க்ரூஸ், சைனீஸ் டிராகன் மாதிரி ஒரு கோல்டன் டிராகன் ரெட் கலர் அண்ட் கோல்ட் கலரில் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, ஏறின இடத்துக்கிட்ட வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஃபெரியிலேருந்து இறங்கின உடனே வெயிட்டிங் ஏரியாவில் நம்ம லக்கேஜஸ் கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. அண்ட் அதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம திரும்ப ரூமுக்கு போயிட்டுருக்கோம். ஹனோயிலேருந்து நம்ம வரும்போது அரேஞ்ச் பண்ணியிருந்த மாதிரியே ஒரு சூப்பர் டிலக்ஸ் கோச் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எகெயின் வித் மசாஜிங் சேர்ஸ் ஆர் சீட்ஸ், ரிமோட் கண்ட்ரோல் எல்லாம் வச்சு இருக்குது பாருங்கள். அண்ட் இது வந்து ஒரு 3 hour டிரைவ் ஆஸ் யூ நோ. அண்ட் நம்ம ஹனோய்க்கு வந்துட்டோம். இந்த ஸ்டாச்சு பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எஸ் வி ஆர் பேக் அட் தி ஆப்ரிகாட் ஹோட்டல். ஆக்சுவலி பெரிய சூட்கேஸை இங்கே வச்சுட்டு ஒரு சின்ன பெட்டி எடுத்துகிட்டு போனோம் 2 நாள் க்ரூஸ்க்கு. ஓகே, டின்னருக்கு வெளியே போகலாம் அப்படின்ட்டு வரும்போது அந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கக்கூடிய ஒரு சென்டரில் வந்து ஏதோ ஈவெண்ட் நடந்துட்டு இருந்தது. சும்மா எட்டி பார்த்தோம், அப்படியே சைடில் நின்று ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு. அது ஆல்மோஸ்ட் க்ளோசிங் டைமுக்கு தான் நாங்கள் போனோம். ஸோ இது அவங்களோட ட்ரெடிஷ்னல் டான்ஸ்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி தண்ணியில் பூலில் நின்று பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஓகே, வி வென்ட் ஃபார் டின்னர். எங்களோட ஆல்ரெடி ஒரு ஃபேவரட் ஸ்பாட் ஒன்று பிடிச்சி வச்சுருந்தோம் அந்த ஃபஸ்ட் ஃபியூ டேஸில். ஸோ அங்கே போனோடனே நம்ம ஆர்டர் பண்ண அப்புறம் குக் பண்ணி தராங்க கண்ணு முன்னாடி. டின்னர் முடிச்சுட்டு அப்படியே வாக் பண்ணி வரும்போது, ஹோட்டல் கிட்ட வரும்போது அந்த கார்னரில் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி இது வந்து June 7th சாட்டர்டே ஈவினிங். ஸோ நான் நினைக்கிறேன் சாட்டர்டே அண்ட் சண்டே பயங்கரமாக இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஹனோயில் அப்படின்னுட்டு. இது மட்டும் இல்லை, ஆக்சுவலி ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் வந்து ஒரு சில ஏரியாஸில் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரீட்டுக்கு நடுவுலையே வந்து ஸ்டால் மாதிரி வச்சு மார்க்கெட் மாதிரி போட்டு நிறைய ஹேண்ட்பேக்ஸ், க்ளோதிங், டாய்ஸ், அது இதுன்னு எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி நான் அதை ரெக்கார்ட் பண்ண விட்டுட்டேன்.
ஸோ இது கொஞ்சம் நேரம் நின்று பார்த்தோம். இது ஆக்சுவலி ஓப்பன் ஏரியாவில் நடக்குது. சீட்ஸ் இருக்கு. ஐ திங்க் இதுக்கு ரிசர்வேஷன்ஸ் இருக்கலாம், ஐ டோன்ட் நோ. பட் ரோட்ல போறவங்க வரவங்க கூட அப்படியே 2 வீலர்லேயே வந்து உட்காந்துட்டு நின்றுட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்களும் கொஞ்சம் நேரம் பார்த்தோம். இது வேற காப்பிரைட் இஷ்யூ ஒன்று போட்டுடுறாங்களா, ஸோ இதை ப்ளே பண்ண கூட பயமா இருக்கு. எப்படியும் நம்மளுக்கு எதுவும் புரிய போறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப பேஷனேட்டாக தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம அப்படியே நம்ம வாக்கை கண்டினியூ பண்ண ஆரம்பித்தோம். உங்களுக்கு தெரியும் இல்லை, ஆப்ரிகாட் ஹோட்டலுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு லேக் மாதிரி இருந்துச்சு. நீங்கள் ஃபர்ஸ்ட் விலாக்லேயே பார்த்துருப்பீங்க. அந்த லேக்கை சுற்றியுமே வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப நல்லா செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், இதில் எல்லா ஃபேமிலிஸும் சாட்டர்டே வந்து வெளியே வந்து இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, பயங்கர க்ரௌடடாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் அப்படியே எங்கள் வாக்கை கண்டினியூ பண்ணோம். இப்போ ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு வந்திருக்கோம். இவங்க ஒரு செலிப்ரிட்டியாக யூடியூபராக தெரியல, பட் அவங்க கண்டினியூஸாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. நாங்கள் இருந்த ஹோல் டைம் பார்த்தோம். இது வந்து ராத்திரி ஒரு 10 மணிக்கிட்ட இருக்கும். ஊரே களை கட்டுதும்பாங்கல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஐஸ்கிரீம் ஷாப்போட ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐஸ்கிரீமும் ரொம்ப ஸ்வீட்னஸ் இல்லாமல் நல்லா இருந்துச்சு. மேங்கோ அண்ட் பிஸ்டாச்சியோ சாக்லேட், இந்த 2 ஃப்ளேவர்ஸ். வாக் பண்ணுறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அப்படியே இந்த தண்ணி கிட்ட கொஞ்சம் நேரம் உட்காரலாமான்ட்டு ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு சில்னஸ் இல்லை. டெம்பரேச்சர் வந்து இந்த நைட் டைமில் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. பட் எங்களுக்கு வந்து நாளைக்கு மார்னிங் ஃப்ளைட் இருக்குது. ஸோ டைமுக்கு எழுந்து கிளம்பணும். அண்ட் இப்போவே ஒரு 11 o'clock மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் வந்து ரூமுக்கு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். ரூம் கீ வாங்கிட்டு வந்துட்டோம். அண்ட் அந்த ஒரு பெரிய லக்கேஜ் இங்கே வச்சுட்டு போனோம்ல க்ரூஸ்க்கு போகும்போது, அதையும் கொண்டு வந்து ரூமில் வச்சுட்டாங்க அவங்க ஆல்ரெடி. இது ஒரு டிஃப்ரெண்ட் ரூம். ஆக்சுவலி கொஞ்சம் லோவர் லெவலில் இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து வெளியே பார்க்கும்போது ஸ்ட்ரீட் இல்லை, பட் ஐ திங்க் அ பார்ட் ஆஃப் தி அதர் சைட் ஆஃப் த பில்டிங். மற்ற விஷயம் எல்லாம் எக்ஸாக்ட்லி த சேம். நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் 8:30 ஷட்டில் வந்துடும் ஏர்போர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அவங்க வந்து டைம் டிசிப்ளினில் பர்ஃபெக்டாக இருக்காங்க. ஒரு நாள் கூட நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி வச்சது இல்லை. நான் பிரேக்ஃபாஸ்ட்டில் டெய்லியுமே மெயின் கோர்ஸ்க்கு அப்புறம் ஃப்ரூட், யோகர்ட் அண்ட் டெசர்ட்டோட தான் முடிப்பேன். ஓகே, ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். நம்ம இந்த ஃப்ளைட்டில் தான் நம்ம வியட்நாமில் இருந்து சீம் ரீப் கம்போடியாவுக்கு போகிறோம். அண்ட் அது அடுத்த vlogல கண்டினியூ ஆக போகுது. See you then. Bye.